ராவண மனசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விருச்சிக ராசியோட 2025ஆம் ஆண்டு அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விருச்சிக ராசினா யார், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு லைட்டாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடுக்குள்ள போகலாங்க. விருச்சிக ராசி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பர்சனாலிட்டிங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல பாராட்டெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தேல் கெட் ஹாப்பியாக எடுத்துப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா கூட அதை ரொம்ப உள்ளே வச்சுக்கிட்டு ரொம்ப எமோஷ்னலாக வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அதே மாதிரி ஒரு பாம்பு கடியை வந்து அவங்க அலட்சியமாக விட்டுருவாங்க. ஒரு கொசு கடிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ராசியிலேயே சந்திரன் வந்து நீச்சமாகறதுனால மூட் ஸ்விங் பயங்கரமாக இருக்கும். கோபம் நிறையா வரும். திடீர்னு சண்டை போடுவாங்க, திடீர்னு டென்ஷன் ஆவாங்க, திடீர்னு கத்துவாங்க. அதே மாதிரி நேருக்கு நேரு இவங்க உள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்றெல்லாம் பேச மாட்டாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், ஃபேஸுக்கு ஃபேஸ் பேசக்கூடிய ஒரு கேரக்டருங்க. இன்னும் இவங்களை பற்றி சொல்லணும், மெயினாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு டார்கெட்டை இவங்க வச்சுட்டாங்க, மைண்டில் ஒரு கோல் வச்சுட்டாங்க, அதை அச்சீவ் பண்ண நினச்சிட்டாங்கன்னா வெறி கொண்டு வேலை பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி வந்து ஒரு போராளியை நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அந்த கோலை அவங்க அச்சீவ் பண்ணுற வரைக்கும் சான்ஸே கிடையாதுங்க. ரீச் பண்ணாமல் விடவே மாட்டாங்க. இந்த கேரக்டர் வேற எந்த ராசிக்கும், சிம்மத்துக்கு கூட இருக்குமாலாம் தெரியாது, ஆனால் விருச்சிகத்துக்கு உண்டுங்க. இன்னொன்று இவங்களோட பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, இவங்கள நீங்கள் நல்ல விதமாக அணுகினீங்கன்னா உங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்டுங்க. இவங்க லைட்டாக அப்படி ஏமாத்தணும், வச்சு செஞ்சு பார்க்கணும், இவங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க லைஃபே டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி விருச்சிகராசிக்காரங்களோட கோவத்துக்கு நீங்கள் ஆளானீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அந்த அடி வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்குங்க. நீங்கள் அதை விட்டு எழுந்து வெளியில் வரவே முடியாத லெவலுக்கு உங்களுக்கு பெயின் இருக்கும். அந்த லெவல் பெயின் கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி வந்து விருச்சிக ராசிக்கு உண்டுங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க உறவுகளாலையும் நண்பர்களாலையும் ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்க. நிறைய பேர் இவங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க. இதோட வலி இவங்கள தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொன்று ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னா, ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து சூப்பராக பேசுவாங்க, சூப்பராக ஆர்கியூ பண்ணுவாங்க. அவங்களோட நாலேஜ், அவங்களோட அந்த விஷயத்தை பற்றின அந்த டீப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்கிட்டையும் இருக்காது. அதில் அவங்க ஜெயிக்காமல் விட மாட்டாங்க. இன்னொன்று இவங்கள்ட்ட ஒரு மைனஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களை துன்புறுத்துகிற ஒரு கேரக்டர் இருக்கும். ஒரு சில விருச்சிக ராசிகள் வந்து ஆக்ரோஷமாக அடிக்கக்கூடிய கேரக்டர் இருக்கும். ஏன்னா இவங்களோட கோவம் லெவல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க. இப்போ 2024 எப்படி இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் லைட்டாக பார்த்துருவாங்க. 2024 பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அர்த்தாசிரம சனின்னு சொல்லுவோம். சனி 4ஆம் இடத்துல இருந்தார். அதே மாதிரி வந்து ராகு 5ஆம் இடத்துல இருந்தார். கேது வந்து 11ஆம் இடத்துல இருந்தார். இப்போ இந்த சனி 4ஆம் இடத்து சனி என்ன இவருக்கு பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி, வீடு, வாகனம், சுகம், அம்மா, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால கண்டிப்பாக வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏதாவது கொடுத்துருப்பாரு. அம்மாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அம்மாவோட ரிலேஷன்ஷிப் கட்டாகிறது, அம்மாவுக்கு உடம்புப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கொடுத்துருக்கலாம். வண்டியில எக்கச்சக்க செலவுகளை வச்சிருக்கலாம், வண்டி மாற்றிருக்கலாம், வண்டியில் ஏதாவது பஞ்சாயத்து போயிருக்கலாம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு. அவர் அங்கேருந்து தன்னோட 3ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா, உங்களோட 6ஆம் இடம்ங்கிறது எதிரி, ருண, ரோக, சத்ரு வந்து அழியறதுக்கான இடம் அது. அதெல்லாம் அழிஞ்சிருப்பாங்க. பட் பிஸ்னஸையும் கொஞ்சம் டல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கேருந்து 7ஆம் பார்வை உங்களோட 10ஆம் இடத்தை பார்த்துருப்பாரு. 10ஆம் இடம்ங்கிறது வந்து தொழில் ஸ்தானம் இல்லைங்களா? ஸோ உங்களோட வேலையை முடக்கி இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எக்கச்சக்க பஞ்சாயத்து இருந்திருக்கும். அவமானம், அசிங்கம் அதெல்லாம் வந்து பட்டிருப்பீங்க. வேலை போயிருக்கும் நிறைய பேருக்கு. உங்களோட சீனியரோட ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொழில் வேலையில் நிறைய தடைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட 10ஆம் பார்வையை அவங்களோட ராசியே வந்து பார்க்குறாருங்க. ராசியே பார்த்துருந்துருக்கும் போது என்ன ஆயிருக்கும்னா, உங்களோட எண்ணம், செயல், சிந்தனை எல்லாம் வந்து தொய்வு இருந்திருக்கும். ஒரு எதை தொட்டிங்கனாலும் அதில் ஒரு தடங்கள் இருந்திருக்கும். அந்த புனர்பூத வருஷம் சந்திரன் சனி காம்பினேஷன் வந்து அந்த மாதிரி சொல்லுவோம். தடைகள் வந்து எக்கச்சக்கமாக வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். மெயினாக வந்து சனி தான் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் விருச்சிக ராசிக்கு வந்து சனி வந்து நல்ல இடத்துல இருந்திருக்கணுங்க. கெட்ட இடத்துல இருந்தாருன்னா வச்சு செஞ்சிருவார். 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனி வந்து அர்த்தாசிரம சனி. அர்த்தாசிரம சனிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனியை வந்து 3ஆக தான் பார்ப்போங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனிங்க. 7.5 சனி அப்படிங்கிறது 7.5 வருஷம் உங்களை பொறுமையாக அப்படியே ருசிச்சு உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே போவார். ஸ்லோவாக பண்ணிட்டு போவார். அஷ்டம சனிங்கிறது அந்த 2.5 வருஷத்துல 7.5 வருஷத்துல கொடுக்க வேண்டிய விஷயத்த வச்சு இருக்கிறதுக்கு வந்து அஷ்டம சனி தான் இருக்கிறதுலே டேஞ்சருங்க. ஒரு அஷ்டம சனி ஒருத்தருக்கு வந்ததுனால அவங்க சனி வந்து படாத பாடுபடுத்தி எடுத்துருவார். ஸோ அந்த அஷ்டம சனியில பாதி தான் அர்த்தாஷ்டம சனிங்க. ஸோ உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் எக்கச்சக்கமாக வந்து இருந்திருக்கும். இப்போ ராகு 5ல் இருந்தார். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது உங்களோட மனசு, ஆசை, காதல், குழந்தை, பூர்வீகம், குலதெய்வம் அதெல்லாம் சொல்லுவோம்.
பிரம்மாண்டமான எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இப்படி பண்ணிடும், அப்படி பண்ணிடும், அதை போயிடலாம், இதை போயிடலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டத்தை வந்து கொடுத்துருப்பாரு. அத்தனையுமே மாயையா போயிருந்திருக்கும் உங்களுக்கு. 11ல கேது இருந்தப்ப கேது என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா, உங்களோட லாபங்களை சுருக்கியிருப்பாரு. மூத்த சகோதரத்தோட பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. இதுல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், உங்களோட 2, 5க்கு உடைய குரு யோகாதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்தாருங்க. அந்த குரு வந்து இத்தனை இந்த 3 பிளானட்டோட 3 எனிமியோட இதை வந்து சமாளிச்சு போற லெவலுக்கு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தார் குரு. அந்த குருவோட ஒரு சப்போர்ட்ல தான் உங்களுக்கு இந்த லாஸ்ட் இயர் ஓரளவு மூச்சு விடுற மாதிரி போச்சு. இப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்த உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுது இதுதான் வந்து பார்க்க போறோம். இப்ப 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு வந்து பிறக்கும்போது இதே கண்டிஷனில் தான் எல்லாருமே இருக்காங்க. இப்போ மார்ச் 29 சனி வந்து உங்களோட 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு சனி பகவான். இப்போ இது ஃபர்ஸ்ட் பயிற்சி. இப்போ அந்த 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் சனியும் ஒன்றா சேர்ந்துருக்க போகிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு 1.5 மாதம் உங்களோட மன அழுத்தம் ஹெவியாக இருக்கலாம். பட் குருவோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அதனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஓடிடும். பட் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ப்ரெஷரு இருக்கலாம். இப்போ சனி தான் 4ஆம் இடத்துலேருந்து போயிட்டாரா, எப்போ 4ஆம் இடம் ஃப்ரீ ஆயிடுச்சு, ஸோ வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் வந்து கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப்புன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் அந்த இடத்துல வந்து ராகு வந்து உட்கார்றாரு. சனி லெவலுக்கு ராகு இல்லைன்னா கூட ராகுவும் ஒரு பாவி தான். அவன் வந்து 4ஆம் இடத்துல உட்கார்றான். 4ஆம் இடம்ங்கிறது வீடை பிரம்மாண்டம் பண்ணுவான். அவங்களுக்கு வந்து வீடு கட்டியிருந்தா டபுள் பெட்ரூம் இருந்தால் டபுள் பெட்ரூம் போய்ங்க, 3 பெட்ரூம் இருந்தால் 4 பெட்ரூம் போகலாம். இந்த மாதிரியான பிரம்மாண்டம் வீடை எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இந்த மாதிரி பிரம்மாண்டங்களை வந்து ராகு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வண்டியை வந்து பிரம்மாண்டமான வண்டியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டு. 4ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. ஸோ உங்களோட மனசும் வந்து இந்த நாளில் இருக்கக்கூடிய ராகுக்கு ஏற்ற மாதிரி தான் திங்க் பண்ணும். அதே மாதிரி கேது வந்து உங்களோட 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 10ஆம் இடம்ங்கிறது உங்களோட தொழில் ஸ்தானம். அங்கே போய் நீங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில். அங்கே போய் கேது போய் உட்கார போகிறாங்க. கேது உட்காரும்போது என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன சுணக்கங்களை கொடுப்பாரு. பட் ஒரு 10ல் பாவியாவது இருக்கணுங்கிற ரூல். அந்த ரூலை வச்சு பார்க்கும்போது கேது வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல இருக்காருங்கிறத வச்சுக்கலாம். இப்போ சனி அதே மாதிரி குரு வந்து மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு இந்த இடம் தாங்க பஞ்சாயத்துங்க. இப்போ அஷ்டமாதிபதி ஸ்தானத்துக்கு குரு போறாரு. உங்க 2க்கும் 5க்கும் உடைய குரு வந்து அஷ்டமஸ்தானம். 2ஆம் இடங்கிறது குடும்பம், 5ஆம் இடங்கிறது உங்க மனசு, காதல், பூர்வீகம், குலதெய்வம், இதெல்லாம் அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப இதை வச்சுதான் இந்த 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி இப்ப சனி உங்களோட 5ஆம் இடத்துல வந்து உங்களை என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படிங்க. 5ஆம் இடம்ங்கிறத ஃபர்ஸ்ட் சனி இருக்கிற இடத்தையும் காலி பண்ணுவாரு, பார்க்குற இடத்தையும் காலி பண்ணுவார். இதை ஃபர்ஸ்ட் பேஸ் லைன் போட்டுருக்கோங்க. சனி தான் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப மெயினான ஒரு பிளானட். ஸோ சனியை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லாத்தையும் நம்ம டிசைன் பண்ணுவோம். இப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது 5ஆம் இடம்ங்கிறது என்னங்க, உங்களோட குழந்தை ஸ்தானம், பூர்வீகம், குலதெய்வம், மனசு, ஆசை, காதல். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற இடம் 5ஆம் இடம். இப்போ வந்து குழந்தைகள் விஷயத்துல, அதாவது உங்க வீட்டில் வந்து அந்த ஏஜ் டீன் அட்டன் பண்ணக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சம்பந்தமா நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் மறையிறாரு. 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அவமானம், திடீர் அசிங்கம், திடீர் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடம். 5ல் சனி இருக்கிறதுனால சப்போஸ் உங்களுக்கு இந்த 12th 10th காலேஜ் போற மாதிரி இந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க சம்பந்தமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி டீன் அட்டன் பண்ணுற பசங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டைட்டாக பிடிக்காதீங்க. பட் அவங்க மேலே உங்களுக்கு ஒரு கண் இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி அங்கேருந்து 3ஆம் வருவே எங்கே பார்க்குறாரு, உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடம்ங்கிறது மனைவி, நண்பர்கள் மற்றும் சொல். ஸோ இப்போ இந்த இடத்த சனி பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுவார், உங்களுக்கும் மனைவிக்கும் மனைவி இல்லை கணவன், குடும்பத்தை ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், நண்பர்கள், இது சம்பந்தமான அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு. பட் பிரச்சனை சனி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீதி, நேர்மை, நியாயம் வாழக்கூடியவர். ஸோ உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதில் ஒரு நீதி, நேர்மை, நியாயம் இருக்கும். அது சம்மந்தமாக தான் பண்ணுவார். அதே மாதிரி அங்கேருந்து சனி உங்களோட எங்கே பார்க்குறாரு, தன்னோட 7ஆம் பார்வையா உங்களோட 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம்ங்கிறது மூத்த சகோதரம் அண்ட் லாபம். ஸோ இப்போ மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களோட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் லாபத்தை சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் போன 10ல் இருந்து சனி 10ஆம் இடத்தை பார்த்துருக்கும் போது உங்களோட இன்கம், உங்களோட லாபத்தை கட் பண்ணியிருப்பாரு. இப்போ இல்லாத ஒன்று சனி வந்து அழிப்பாருங்கிறது ஒன்று. அப்போ அதை அழித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி உண்டு. ஸோ லாபம் ஃபினான்ஷியலாக இன்கம் இல்லாமல் ஃபினான்ஷியலாக கட் பண்ணிட்டு இருந்தாலும் வர வேண்டிய ப்ராஃபிட்டு, வர வேண்டிய இதெல்லாம் வராமலாம் இருந்திருக்கும். உங்களோட ப்ரொமோஷன்ஸ்லாம் வராமல் இருந்ததுங்களா, அதெல்லாத்தையும் வந்து அப்போ என்ன பண்ணுவார், அந்த இடத்த அழிச்சு உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்
இருக்கு ஒரு சில பேருக்கு. அது அவங்களோட ஜாதக கட்டத்துல சனி எங்க இருக்காரு? ஒரு லக்னத்திலேயே சனி பகவான் எந்த வீட்ல இருக்காரு? ராசியிலேயும் சனி பகவான் எந்த வீட்ல இருக்காரு? என்ன தசை நடக்குது? சனி தசை, சனி புக்தி நடக்குதா? இதெல்லாம் பார்த்து நம்ம ஆராய்ந்து பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்க பார்க்குறாரு? உங்களோட 2ஆம் இடம். தன, குடும்ப, வாக்குஸ்தானத்த பார்க்குறாரு. ஸோ ஒரு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறாரு. குடும்பத்தை சனி பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்த பார்க்கறதுனால வருமானத்தில தடைகள குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத பேச்சால பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த நண்பர் அதே மாதிரி 4ல் ராகு இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா மே மாசத்துக்கு மேல நண்பர்களுக்கு இந்த வாக்கு கொடுத்து அவங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, என் ஃப்ரெண்டு தாங்க இவர் கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா குரு வந்து 5ஆம் அதிபதி குரு போயிட்டு 8ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு. இந்த பேங்கிங் சம்மந்தப்பட்ட மெயினாக இந்த ஷூரிட்டிஸ் அந்த மாதிரி உங்களோட அஷ்டமாதிபதி புதன் வந்து வருஷக்கு ஆரம்பத்தில் உங்களோட ராசிலேயே இருக்கிறாரு. பகை பெற்ற கிரகம் அங்கே இருக்கிறாரு. ஸோ அதனால 7ஆம் இடம் மெயினாக நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஐடி ஏன்னா புதன் இஸ் ரிலேட்டட் வித் ஐடி. ஸோ அங்கே வேலை பார்க்குறவங்க இந்த ஜாப்ல சேஞ்ச் பண்ணுறேன், இப்போ நம்மளோட சீனியரை வந்து முறைச்சிக்கிறேன், நான் தூக்கி போட்டு இது பண்ணுறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். என்ன ரீசன்னா புதன் அஷ்டமாதிபதி புதன் வந்து உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்கிறாரு. 2ஆம் இட வருமானத்தை வந்து சனி வருமானம் கொடுக்க வேண்டிய இடத்துல சனி தடை பண்ண போறாரு. அண்ட் ராகு 4ஆம் இடத்துல இருக்காரு. சனி 3ஆம் வரையும் உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ நண்பர்களால் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. யாருக்கும் இந்த ஷூரிட்டி ஹெல்ப்பு சப்போர்ட்டு தயவு செஞ்சு இந்த வேலையெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட். இப்போ அதுக்கப்புறம் ராகு இப்போ 4ஆம் இடத்துல வரப்போறாரு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களை என்ன பண்ண போறாரு? 4ஆம் இடம்ங்கிறது வண்டி, வீடு, வாகனம், அம்மா. ஸோ இப்போ 4ஆம் இடத்துல ராகு சுகம். இப்போ 4ஆம் இடத்துல ராகு வரும்போது என்ன பண்ணாரு? பிரம்மாண்டமா யோசிக்க போறாரு. சின்ன கார் வச்சிருக்கிறவங்க வந்து பெரிய கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகளுக்கு உங்களை புஷ் பண்ணுவார். இப்போ உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதக அமைப்பு கட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறும். நீங்கள் ஒரு மாருதி வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து ஹுண்டாய்க்கு போவீங்க. இப்போ நீங்கள் டொயோட்டா வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து BMW ஆடின்ட்டு மாறுறதுக்கான எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ராகு 4ஆம் இடத்துக்கு சுகம் பாதிக்கப்படும். ஸோ உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதனால இது நான் சொல்கிறேன்னா உங்களோட 5ல் போய் சனி உட்கார்றதுனாலையும் அங்கேருந்து குருவும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனாலையும் மென்டல் டிப்ரெஷன் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் சொல்லுவோம். அது வரத்துக்கு ராகுவும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஜாயின்ஸில் இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் மென்டல் டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு தியானம் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துலேருந்து தன்னோட 5ஆம் வரையும் உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானம் அண்ட் அலைச்சல், தூக்கம் இதை பற்றி பேசுறது அதெல்லாம் குருவோட பார்வை வரதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து தூக்கம் இல்லாமல் வாழ்ந்த இத்தனை நாள் லைஃபை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி நேயருக்கு தூக்கம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கும். விரயம் கண்ட்ரோலுக்கு வரும். அதே மாதிரி குரு தன்னோட 7ஆம் பார்வையாக உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 2ஆம் இடம் தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தை சனி பார்த்து அங்கே பிரச்சனைகளை கொடுக்க ரெடியாக இருந்தாலும் குரு பார்வை அங்கே விழுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை குரு வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அதே மாதிரி 9ஆம் பார்வை அவங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு, வண்டி, வாகனம், அம்மா, உங்களோட சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து ராகு உட்கார்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஸோ குரு பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் குரு கண்ட்ரோலாக வச்சுக்க போறாரு. அதே மாதிரி என்னதான் உங்களுக்கு குரு வந்து குழந்தை ஸ்தானாதிபதி போய் 8ல் போய் மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை ஸ்ட்ரைட்டாக பார்க்கறதுனால குடும்பம் விருத்தியாகுங்கிற ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் 5ல் சனி இருக்கிறாரு. 5ஆம் அதிபதி 8ல் போய் மறைஞ்சிட்டாரு. ஸோ நீங்கள் ஐவி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்க போகிறவங்க உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் வந்து ஈடுபடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது வந்து 10ல் இருக்காரு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது ரூலு. ஸோ கேது 10ல் இருக்காரு. ஸோ வேலையில் உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்களை கொடுத்தாலும் நல்ல ப்ரமோஷன்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன ரீசன்னா உங்கள் 10ஆம் அதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு தன்னோட 7ஆம் பார்வையாக 10ஆம் அதிபதி நேராக பார்க்குறாரு. ஸோ அப்போ சூரியன் 10ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஜாபில் இருக்கிறவங்க, அப்புறம் பொலிட்டீஷியன்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட கனெக்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு விருத்தி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஜாபில் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க. இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தியாகும். இது எல்லாமே உண்டு. ஆனால் ஒரே ஒரு பஞ்சாயத்து என்னென்னா உங்களுக்கு குரு வந்து 8ல் போய் மறையறதுனால
அசிங்கம், அவமானம் படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. எப்போ அப்படின்னா, இந்த லஞ்சம் வாங்குறது, தேவையில்லாமல் வந்து இல்லீகலான விஷயங்கள்ல வந்து நீங்கள் ஈடுபடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக குரு வந்து அதை வெளிச்சம் போட்டு காட்டி உங்களை அசிங்கப்படுத்த தயங்கவே மாட்டார். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடாத பட்சத்தில் உங்களுக்கு ஜாபில் நல்ல ஒரு ப்ரமோஷன், நல்ல செட்டில்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிபதி போய் 8ல் மறைஞ்சிடறாரு, 5ல் சனி ஏறிடுறாரு. இது வரைக்கும் ராகு இருந்து அங்கே வந்து பிரம்மாண்டமாக உங்களுக்கு வந்து பயங்கர ஒரு திங்கிங்கு, அதாவது இந்த சினிமாவில் பாட்டு வர லெவலுக்கு உங்கள் மைண்டை செட் பண்ணி வச்சு அந்த பிரம்மாண்டமாக மாயையாக அவங்கள வாழ வச்சுட்டு இருந்த ராகு வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ 4ஆம் இடத்துல இங்கே சனி ஏறாரு. சனி பகவான்கிறது நீதி, நேர்மை, நியாயம்னு வாழக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, அந்த இடத்த போட்டு அழுத்த போகிறாரு. அதே மாதிரி குரு அந்த இட அதிபதி வந்து 8ல் போய் மறைஞ்சார். 7ல் குரு இருந்த வரைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். இப்போ காதல் பண்ணுறவங்க கண்டிப்பாக காதலில் பிரச்சனைகள் உண்டு. உங்களுக்கு இந்த இல்லீகல் அஃபேர் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். தேவை எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டிடுவார். ஏன்னா குரு வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து கண்டிப்பாக அதை வந்து காட்டாமல் விட மாட்டார். ஸோ அந்த இடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நீங்கள் லவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சனி அங்கே வந்து உட்காருறதுனால தேவையில்லாமல் மன அழுத்தத்தெல்லாம் பயங்கரமாக கொடுப்பாரு. அதே மாதிரி உங்களை இன்டெப்த்தாக லவ் பண்ண வைப்பார். லவ் பண்ண வச்சு ஃபெயிலியர் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உங்களை கொண்டு போய் தள்ளி விட்டுருவார். அதனால இப்போ நீங்கள் ஒரு பர்சனை உங்கள் லைஃபுக்கு சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்டெப்த்தாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அவங்க உங்களை வச்சு செஞ்சு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். பட் இது பொது அப்படிங்கனாலும் உங்களோட ஜாதக கட்டத்தில் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் கொஞ்சம் முடிவு பண்ணிக்கலாம். பட் இதுவும் ஒரு 40% உங்கள் ஜாதகத்தில் வேலை செய்யுங்கிறதுனால ஆல்வேஸ், ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ண போகிறீங்க லைஃப்லாம். சனியும் வந்து 3ஆம் பார்வையாக உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க உங்கள் நண்பர்கள், பார்ட்னர்ஸ், லவ் இதெல்லாம் வந்து அடி விழுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப மாட்டிக்காதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சனி 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி புதுசாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னா சனியோட பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் திருமணத்துக்கான அமைப்புகள் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம் பார்த்தாச்சு, குடும்பம் பார்த்தாச்சு, குழந்தைகள் பார்த்தாச்சு, குழந்தைகளோட படிப்பு பார்த்தாச்சு, பிஸ்னஸை பார்த்தாச்சு, வேலைகளை பார்த்தாச்சு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சனி வந்து 10ஆம் பார்வையாக அவங்களை நேராக வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு லைட்டாக மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அது வரைக்கும் உங்களுக்கு என்ன சுருக்கம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் சனியோட பார்வை அந்த இடத்துலேருந்து வந்து உங்களுக்கு விலகிடுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பிரிஸ்காக இதாக திங்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இதுதாங்க, உங்களுக்கு செவ்வாய் முருகனை தான் நீங்கள் பிடிச்சிக்கணும். ஸோ முருக வழிபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கிற ஒரு மலை கோயிலுக்கு, பழங்கால கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீ முருகனை வழிபட்டு வரலாம். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வண்டியெல்லாம் வாங்கக்கூடிய இடம். ஸோ நீங்கள் 7ஆம் அதிபதி மேலே, அதாவது உங்கள் கணவர் மேலேயோ உங்கள் மனைவி மேலேயோ வாங்குறதுக்கு எல்லா இடம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், அது சுக்கிரன் பெண் கிரகங்கிறதுனால உங்கள் மனைவி மேலே நீங்கள் இடமெல்லாம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட 6ஆம் அதிபதி செவ்வாய் போய் 9ல் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. அதே மாதிரி செவ்வாயும் வந்து மாறிடுவார். அந்த இடத்த 6ஆம் இடத்த சனி பார்க்குற பார்வையும் இப்போ இல்லை. உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு மேலாகும்போது உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்களோட அஷ்டமாதிபதி வந்து அஷ்டமஸ்தானத்தில் வந்து 5ஆம் அதிபதி போய் ஏறுறதுனால நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கடனும் முடிஞ்ச வரைக்கும் குரு சம்மந்தப்பட்ட கடனாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது கோல்டு சம்மந்தப்பட்ட கடனாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேங்க்கில் போயிட்டு நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா கிடைக்குமாங்கிறது தெரியாது. பட் உங்களோட நகைகளை அடக்கு வச்சு நீங்கள் வாங்குறதுக்கான லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ராகுக்கும் குருவுக்கும் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணியே ஆகணும். குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கக்கூடிய பழங்கால சிவன் கோயிலில் போய் வியாழக்கிழமை போய் மஞ்சள் மாலை வாங்கி குருவுக்கு சாத்திட்டு கொண்டைக்கடலை மாதிரி நைவேத்தியம் பண்ணிவிட்டு வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நம்ம முருக பகவானை நீங்கள் போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. அதே மாதிரி ராகுவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 4:30 போயிட்டு எலுமிச்சம்பழம் வச்சு விளக்கேற்றிக்கிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லிடும். அதே மாதிரி இன்னொன்று ஒரே ஒரு விஷயம், செவ்வாய் வந்து 9ல் நீச்சமாக இருக்கிறதுனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன டக்கப் வரலாம். 6ஆம் அதிபதி போய் 9ல் நீச்சமாக இருக்கிறதுனால மெயினாக நம்ம விருச்சிக ராசிக்காரங்க வந்து ஒரு பிரச்சனைனா அங்கே போய் முன்னாடி இருந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இறங்கி நெஞ்ச போடுறதுக்கு போய் இப்போ சண்டை போட ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தப்பு நடந்தால் தட்டி கேட்டணும்னுங்கிற மைண்ட் செட் இருக்கிறவங்க. ஸோ நீச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக
போலீஸ் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு, வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் நீங்கள் முருகனையும் துர்க்கையையும் அண்டு குரு பகவானையும் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடலாம். நன்றி. வாழ்த்துக்கள். 2025க்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் சொன்னதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிங்க. ஆனால் அட் தி சேம் டைம் வந்து நன்றி, வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40% தான் உங்கள் ஜாதகத்தோட கனெக்ட் ஆகும். மெயினாக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் சந்திரனோட சனி எப்படி கனெக்ட் ஆகிறாரு, உங்கள் லக்னத்தோட உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி எப்படி கனெக்ட் ஆகிறாரு, அப்புறம் உங்களுக்கு என்ன தசை நடந்துட்டுருக்கு, சனி தசை சனி புக்தி நடந்துட்டுருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எந்த லெவல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறத பார்க்க முடியும். உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்து அதை கரெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான சின்ன சின்ன பரிகாரங்கள் பெரிய செலவு பண்ணாமல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டி பேஸ்டு வந்து வழங்கப்படும். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 40% தான் உங்கள் ஜாதகத்தோட கனெக்ட் ஆகும். மெயினாக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்கள் சந்திரனோட சனி எப்படி கனெக்ட் ஆகிறாரு, உங்கள் லக்னத்தோட உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி எப்படி கனெக்ட் ஆகிறாரு, அப்புறம் உங்களுக்கு என்ன தசை நடந்துட்டுருக்கு, சனி தசை சனி புக்தி நடந்துட்டுருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எந்த லெவல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கிறத பார்க்க முடியும். உங்கள் வீட்டுக்கு நியர்பை இருக்கிற ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்து அதை கரெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான சின்ன சின்ன பரிகாரங்கள் பெரிய செலவு பண்ணாமல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டி பேஸ்டு வந்து வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.